இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சென்டரில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட ஏசி வாங்கி சேல் பண்ணியிருந்தேன் கஸ்டமருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுத்த ஏசி சென்டரில் வந்து லீக்கேஜ் ஆகுது. ஃபிட் பண்ணிட்டு பாருங்கள், ஒரே நல்ல கேஸ் இறங்கிடுச்சுன்னு பார்த்தா சென்டர், அதாவது இந்த பைப் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் இந்த லைனில் சென்டரில் கார்னரில் சென்டரில் வந்து லீக்கேஜ் ஆகுது. காயில் சென்டரில் இது டேமேஜ் பண்ணாமல் ரிப்பேர் பண்ண முடியும். அது எப்படி பண்ண முடியும்னா, ஒரு லைனை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், எம்டி பண்ணிவிட்டு அடுத்த வர லைனில் நாங்கள் வந்து கொடுத்துருவோம். அப்போ கேஸ் என்ன ஆகும், அந்த கேஸ் வந்து அந்த லைனை விட்டு வேறு ஒரு லைனில் போய் அந்த லைன் எம்டி ஆகிடும். ஓகேங்களா? இதே வந்து இந்த ரெண்டு சைடு, இந்த சைடு லெஃப்ட் சைடு லீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் லீக் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவோம், அதை கட்டிங் மிஷின் போட்டு கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே பைப் உள்ளே விட்டு நாங்கள் வந்து வெல்டிங் அடித்து அந்த லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ணுறோம். இந்தமாதிரிலாம் லீக்கேஜ் உங்கள் வீட்டில் அரெஸ்ட் பண்ணணுமா செய்யணுமா, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓஷன் கூலிங் சிஸ்டம்.